மே மாதம் வணக்க மாதத்தின் 25வது மன்றாட்டு மாலை. ஸ்பிரிச்சுவல் வெசல், ஞான பாத்திரமே. சாத்திரம் பார்த்து பாத்திரம் வழங்குவோர் உண்டு. அந்தந்த நிகழ்வின் அர்த்தத்திற்கு ஏற்ப பாத்திரத்தின் வகையும் பயன்பாடும் இருக்கும். பாத்திரத்தின் புறப்பகுதியை வண்ணப்பூச்சூட்டி அலங்கரித்து உட்பகுதியில் ஒன்றுக்கும் உதவாத பொருள் வைப்பது முறையற்றது, மூடத்தனமானது. மனிதன் உடலும் ஆன்மாவும் ஒரு சேரப் பெற்று உன்னத படைப்பு கற்புலனான உடல். மனிதர்களின் வெளிப்பகுதி, காண முடியாத ஆன்மா அவனது உட்பகுதி. உடலை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பது அவசியம் என்பதில் ஆட்சேபனை இல்லைதான். ஆயினும் ஆன்மாவை சுத்தமாக வைத்திருப்பதில் அக்கறை காட்ட வேண்டும், இன்னும் அதிகமாக காட்ட வேண்டும். அழுகிய பாவங்கள் அழுக்காக்கி விடக்கூடாது. அருளாலும் அன்பாலும் தூய்மை துலங்க வேண்டும். உலகையே தனக்கு உறுதியதாக்கி கொண்டு உட்புற ஆன்மாவை இழந்தால் உபயோகம் என்ன என்பது இறைவாக்கு. ஆன்மாவை அழகாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். மரியாளின் ஆன்மா அருளால் நிரம்பியிருந்தது. ஆண்டவர் மீதும் அடுத்தவர் மீது கொண்ட அன்பால் நிரம்பியிருந்தது. மரியாள் சுத்தமான ஆன்மா உள்ள பாத்திரம். ஆனால் ஆன்ம வாழ்வை ஞான வாழ்வு என்றும் அழைப்பதுண்டு. ஆகவே தான் மரியாவை பார்த்து ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. மரியே வாழ்க.